மத்திய அரசு ஊழியர்கள் நீண்ட காலமாக காத்திருந்த அந்த அறிவிப்பு விரைவில் வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 2020ஆம் ஆண்டில் கொரோனா தொற்று நோய் காலத்தில் அரசு ஊழியர்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்ட 18 மாத அகவிலைப்படி அகவிலை நிவாரண நிலுவைத் தொகையை மீண்டும் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது. இந்நிலையில் கடந்த ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதியன்று நடைபெற்ற கூட்டு ஆலோசனை நிலைக்குழுவின் 65வது கூட்டத்தில் இந்த பிரச்சினை குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அரசு ஊழியர்களுக்கு கொரோனா காலத்தில் நிறுத்தி வைக்கப்பட்ட 18 மாத அகவிலைப்படி நிலுவைத் தொகையை மீண்டும் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை மீண்டும் எழுந்தது. வழக்கமாக அகவிலைப்படி ஆண்டுக்கு 2 முறை ஜனவரி மற்றும் ஜூலை மாதங்களில் திருத்தப்படும். இருப்பினும் கொரோனா தொற்று நோய் காலத்தில் 2020ஆம் ஆண்டின் ஜனவரி மாதம் முதல் 2021ஆம் ஆண்டின் ஜூன் மாதம் வரை அகவிலைப்படி உயர்வு நிறுத்தி வைக்கப்பட்டது. இந்த 18 மாத அகவிலைப்படி மற்றும் அகவிலை நிவாரண நிலுவைத் தொகையை மீண்டும் வழங்க வேண்டும் என்று கூட்டு ஆலோசனை நிலைக்குழு அரசிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. இதுபோன்ற சூழலில் 2025ஆம் ஆண்டு மத்திய பட்ஜெட்டுக்கு முன்பு 18 மாத அகவிலைப்படி நிலுவைத் தொகையை விடுவிக்க கோரி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு கூட்டு ஆலோசனை நிலைக்குழு கடிதம் எழுதியது. ஆனாலும் இன்னமும் அதற்கு நிவாரணம் கிடைக்கவில்லை. இந்த ஆண்டின் தொடக்கத்தில் 8வது ஊதிய குழுவை மத்திய அரசு அங்கீகரித்த போதிலும் இந்த ஊதிய குழுவின் பரிந்துரைகள் இன்னும் செயல்படுத்தப்படவில்லை. 8வது ஊதிய குழுவின் தலைவர் மற்றும் பிற உறுப்பினர்களின் நியமனத்தை மத்திய அரசு இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை. 8வது ஊதிய குழுவுக்கு ஒப்புதல் அளித்த பிறகு சம்பளம், ஓய்வூதியம் மற்றும் கொடுப்பனவுகளை திருத்துவது குறித்து மத்திய அரசு இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை. 8வது ஊதிய குழுவுக்கு ஒப்புதல் அளித்த பிறகு சம்பளம், ஓய்வூதியம் மற்றும் கொடுப்பனவுகளை திருத்துவது குறித்து மத்திய அரசு ஊழியர்களுக்கும் மத்திய அரசுக்கும் இடையே முக்கியமான பேச்சுவார்த்தைகள் நடைபெறும். பரிந்துரைக்கப்பட்ட விதிகளை அரசு விரைவில் அங்கீகரிக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இது விரைவில் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று கூட்டு ஆலோசனை நிலைக்குழு செயலாளர் சிவ்கோபால் மிஸ்ரா தெரிவித்துள்ளார். மேலும் ஊதியம், ஓய்வூதியம் மற்றும் கொடுப்பனவு திருத்தங்கள் குறித்த அறிவிப்பை மத்திய அரசு விரைவில் வெளியிடும் என்று தாங்கள் நம்பிக்கையோடு இருப்பதாக கூறியுள்ளார். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.